மாவட்டத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை மூலம் மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டம் தென்காசி ஆட்சியர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான சிறப்பு கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தேர்தல் குறித்த தகவல்களை பெற மற்றும் புகார்களை தெரிவிக்க ஏதுவாக கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் கட்டுப்பாட்டு அறை மூலம் பொதுமக்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ள சந்தேகங்கள் குறித்த கேள்விகளுக்கு தனிப்பிரிவும், மேலும் தேர்தல் குறித்த புகார்களை பெற தனிப்பிரிவும், வாகன போக்குவரத்து கழக தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறையுடன் இணைந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் தற்போது முதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட தொடங்கியுள்ளனர் என மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தகவல் தெரிவித்துள்ளார். தென்காசியில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக நகர்மன்ற தலைவரின் அதிகாரத்தை ரத்து செய்யக் கோரி ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திடீரென ஆங்காங்கே நகர்மன்ற தலைவர் தேர்தல் விதிமுறைகளை மீறி நடப்பதாக கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தென்காசி நகர்மன்ற தலைவராக பதவி வகித்து வரும் திமுகவை சேர்ந்த சாதிர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி நடந்ததாகவும், தேர்தல் விதிகள் அமலுக்கு வந்த பின்பு முன் தேதிகளை பயன்படுத்தி தென்காசி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீட்டுமனை பிரிவுகளை அங்கீகரித்ததாகவும், இந்த முறைகேட்டிற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நகர்மன்ற தலைவரின் அதிகாரத்தை ரத்து செய்ய வேண்டுமென போஸ்டர்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னமனூர் அருகே காதலித்த பெண்ணை சந்திக்க சென்ற இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள எரணம்பட்டி பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் அஜ்மல். இவரது மகன் முஸ்டாக் அகமது. இவர் திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இந்நிலையில் இவரும் சின்னமனூர் அருகே காஜா மைதீன் என்பவரது மகளும் காதலித்து வந்ததாகவும், முஸ்டாக் அகமது அடிக்கடி தனது காதலியின் வீட்டிற்கு வந்து செல்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காதலியின் வீட்டிற்கு வந்த அவர் அங்குள்ள 3வது மாடியில் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அருகில் இருந்தவர்கள் காவல்துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தீயணைப்புத் துறையினரின் உதவியோடு உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போடிநாயக்கனூர் துணை கண்காணிப்பாளர் பெரியசாமி தலைமையில் ஓடைப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் அருகே மேம்பாலத்தில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. திருச்சியிலிருந்து சென்னைக்கு அட்டைப்பட்டிகள் ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி வந்துள்ளது. இந்நிலையில் விழுப்புரம் அருகே ஜானகிபுரம் என்ற இடத்தில் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி திடீரென கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்த லாரி ஓட்டுநரை மீட்டு காவல்துறையினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த விபத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.